ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி மாங்காய் மிட்டாய் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து நிறைய சீசனு நிறைய கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நிறைய வந்து இது போல் வந்து செய்வாங்க. நம்ம வந்து நைட்டி கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, ஆனால் அதே டேஸ்ட்டில் வந்து சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் மிட்டாய் வந்து செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து 1 கேஜி வந்து மாங்காய் வந்து எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாங்காய் தான் எடுத்துனுக்குறோம். இந்த மாங்காய் வந்து ரொம்ப வந்து பழமாலாம் எடுக்கக்கூடாது, பச்சை காயாக வந்து எடுத்துக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவிடுங்க. நல்லா சீவிட்டு எடுத்துக்கோங்க. இது போல் வந்து நல்லா சீவிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ணி பீஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசனில் மட்டும்தான் இது போல் வந்து செஞ்சு சாப்பிட முடியும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து அடிக்கடி செய்வோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மாங்காய் சீசனில் வந்து இது போல் செஞ்சு வச்சிங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்லாம். 1 மாதம் ஆனாலே ஒன்றுமே ஆகாது. தண்ணி படாமல் இருந்தால் சரி, ஒன்றுமே ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களை மேலே இருக்கிற தோல் எல்லாமே சீவிட்டு எடுத்தாச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்காங்க பாருங்கள். இப்போ இவங்களை வந்து நம்ம எப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து மாங்காய் பழம் எப்படி வந்து கட் பண்ணுமோ அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் வந்து கட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து பீஸாக வந்து இவங்களை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்படி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணுறேன்னா இது போல் வந்து நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொட்டையை மட்டும்தான் நம்ம வந்து தனியாக எடுக்க போகிறோம். மற்ற எல்லா சதையும் வந்து நம்ம கட் பண்ணி இது போல் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் வந்து நல்லா வந்து எல்லாமே கட் பண்ணி கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதை மட்டும் சதையை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு கடாயில் தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துட்டு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இவங்களை வந்து அதில் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நல்லா வேகிறது எப்படின்னா வந்து பதம் இருக்குது. அந்த பதம் வந்து மாறி போச்சுன்னா வந்து நல்லா இருக்காது, மிட்டாய் வந்து கரெக்டாக வராது. அதனால் அந்த பதத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து வந்த பிறகு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இந்த மாங்காய் வந்து வேகிறதுல தான் இருக்குது இந்த டிப்ஸே வந்து. அப்படி ரொம்ப கொலன்னு போயிடுச்சுன்னா மாங்காய் மிட்டாய் வந்து நல்லா வராது. ரொம்ப வந்து கரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாரு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு கத்தியால் எடுத்து இது போல் அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொலன்னு இருக்காமல் நல்லா வந்து கத்தி வந்து பாதி அளவுக்கு வந்து நல்லா வந்து அதில் வந்து மசிஞ்சு வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து தண்ணியை வந்து இருத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாங்காயை வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து 2 பேர் உள்ளது. மேங்கோ பார்னு சொல்லுவாங்க, மாங்காய் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. மேங்கோ பாரில் வந்து 2 வகை இருக்குது. இந்த மாதிரி டைரெக்டாக வந்து இப்படி வந்து வேக வச்சும் செய்யலாம். இன்னொன்று வந்து அரைச்சியும் வந்து செய்யலாம். அது வேறு இது வேறு. இது மேங்கோ மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எதில் வைக்கிறோமோ அதில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து சூடாக இருக்கும் போதே வந்து இதை மாங்காயை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட வந்து 1 கப் அளவு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரைனுடைய அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் சேர்த்துட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா வந்து இது போல் நான் செய்யறது போல் நல்லா குலுக்கி விடுங்க. ஆனால் தண்ணி எதுவும் படக்கூடாதுங்க, கையில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. இப்படி நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா குலுக்கி விட்டு 2 நாள் வந்து ஊறணும். சர்க்கரையிலே வந்து நல்லா ஊறி வரணும். அடுத்த நாள் வந்து இதே போல் வந்து குலுக்கி விடுங்க. இடையில வந்து குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து சர்க்கரை பாகில் வந்து ஊறி வரும். அந்த சர்க்கரை வந்து அப்படியே மெல்ட் ஆகி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அடுத்த நாள் பார்க்கும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு 2 நாள் ஆகிருக்கு. நல்லா சர்க்கரை பாகில் வந்து ஊறி நல்லா மெல்ட் ஆகி அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்பூனோ அல்லது வந்து ஈரம் கையில் வந்து ஈரம் இல்லாமல் ஒரு பீஸை வந்து எடுத்து தட்டில் வந்து வச்சுருங்க. தனித்தனியாக இருக்கணும், எல்லாம் சேர்ந்து வரக்கூடாது. தனித்தனியாக வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெயிலில் வந்து வந்துச்சு காய வைக்கும் போது நல்லா வந்து காஞ்சி வந்துடும். இது போல் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சௌகரியமாக இருக்கோ அது போல் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் ஒரு தட்டில் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வைங்க.
ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இது காஞ்ச பிறகு தான் தெரியும். வெயில் வந்து நல்லா காய வச்ச பிறகு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து 2 தட்டில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து வெயிலில் போயிட்டு காய வச்சிடலாம். காய வச்சுட்டு ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் வெயில் வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து இது சீக்கிரம் வந்து காஞ்சி வந்துடும். பாருங்கள் ஒரு 2 நாள் ஆச்சு. ஏன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மழை ஸ்டேஜ் அப்படின்றதுனால 2 நாள் கழித்து பார்த்தா சூப்பராக காஞ்சி வந்துருங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே ஜல்லி மாதிரி அப்படியே இழுத்தா கூட இழுக்கவே முடியல. நம்ம இந்த மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், கம்மர்கட்டு மிட்டாய் மாதிரியே. பாருங்கள் நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு. இதுக்கு 2 பெயர் உண்டு, மேங்கோ பார்னு சொல்லுவாங்க, மேங்கோ மிட்டாயின்னு சொல்லுவாங்க. வீடியோ பார்த்துட்டு ஏன்னா மேங்கோ பாரை வந்து மேங்கோ மிட்டாய் அப்படின்னு சொல்கிறீங்கலாம் நினைக்காதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். இதே போல் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி யூஸ்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பிச்சாலும் பிக்க முடியல அப்படி இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார்